மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அண்மையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜாப் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதாவது இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு 2 விதமான ஜாபுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, நம்ம குரூப் 4 எக்ஸாம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் ரிலேட்டட் ஜாப். இது குரூப் சியில் வரக்கூடிய ஒரு கேடர் ஆஃப் போஸ்ட். அதே மாதிரி சூப்பர் இன்டெண்டன்ட் அப்படின்னு இன்னொரு போஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு குரூப் பியில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். எப்படியும் இந்த அலோவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சேலரி ஒரு 55 to 60 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இது. குரூப் பி ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அதோட ஸ்கேல் உங்களுக்கு வரும். இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உச்சபட்ச வயது மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டெண்டன்ட்க்கு 30 வயசு, அதுதான் மேக்ஸிமம் ஏஜ். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜாபுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க இல்லை விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா 27 வயது வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரி. அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு நான் இப்போ சொன்ன இந்த வயசு தளர்வு வயசு உச்ச வயது யூஆர் அப்புறம் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கான உச்ச வயதை தான் இப்போ நான் படித்தேன். நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வர பட்சத்தில் உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ஏஜில் ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ், அதாவது தளர்வுகள் தருவாங்க. அது என்னென்னன்றதை நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எதுக்குள்ள விண்ணப்பம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 இதுதான் லாஸ்ட் டேட். இதுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். எஸ்சி அண்ட் எஸ்டி இவங்களுக்கு 5 வருடங்கள் தளர்வுகள் தராங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் ஏஜ் 30 அப்படின்னா 35, 27 அப்படின்னா 32, இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் அவங்க தராங்க. இப்போ நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் அதில் நீங்கள் வரீங்கன்னா 3 ஆண்டுகள் தளர்வுகள் தராங்க. எங்கெல்லாம் 30 வயசுன்னு நம்ம பார்த்தோமோ அங்கெல்லாம் 33, 27 வயது எங்கெங்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஏஜாக பார்த்தோமோ அங்கெல்லாம் 30ன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான ரிசர்வேஷனும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விமன்ஸுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் அவங்க தராங்க. அதாவது ஒருத்தவங்க விமன் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் அடிஷ்னல் வயதில் அவங்க தளர்வுகள் கொடுக்குறாங்க. இப்போது 30 வயசு தான் ஒரு ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்டுக்கு 30 வயசு தான் எலிஜிபிள் அப்படின்னா விமனாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க 40 வயசு வரைக்கும் இந்த தேர்வை எழுத முடியும். இந்த மாதிரி விமனுக்கு ஒரு 10 வருஷம் அதிகமான தளர்வுகள் கொடுக்குறாங்க. இது இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் சூப்பர் இன்டெண்டன்ட் அப்படின்ற அந்த ஜாபுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரி ஒரு பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை பிஇயாக இருக்கலாம், என்ன டிகிரி வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ், ஒரு பேசிக்கான ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல் இது மாதிரி ஒரு பேசிக்கான லெவலில் உங்களுக்கு சிஸ்டமை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லை. இதுதான் சூப்பர் இன்டெண்டன்ட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸாம் எந்த ஸ்டேஜஸில் நடக்க போகுது, எத்தனை ஸ்டேஜ் இந்த எக்ஸாமில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. டயர் 1 அப்படின்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அதாவது மெயின்ஸ் தான் முக்கியமாக மதிப்பீட்டு தேர்வாக அவங்க எடுத்துக்க போகிறாங்க. மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதை நான் எந்த பேசிஸ் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயர் 1 எக்ஸாம் அதை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை நான் மெயின் எக்ஸாம் எழுத வைக்க போகிறேன். அதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் டயர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டயர் 2மே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். இது ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இல்லை. இது ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதோட சேர்த்து ஒரு டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமும் அவங்க வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்து வடிவத்தில் நீங்கள் ஒரு தேர்வை எழுதணும். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு டெஸ்ட், டயர் 1 டயர் 2 இதெல்லாம் இது இல்லாமல் அவங்க ஒரு டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க.
இது வந்து இங்கிலீஷ் அப்படின்ற பட்சத்தில் 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு 35 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். இது நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கு. 12th நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே தாராளமாக இந்த தேர்வுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சூப்பரிண்டெண்டன்ட்க்கு, அதே மாதிரியே இங்கேயும் வந்து டைப்பிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோனா 35 வேர்ட்ஸ் பர் லிமிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட டைப் பண்ணக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இங்கிலீஷில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் வந்து உங்களால் டைப் பண்ண முடியணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். பட் இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நம்ம முன்னாடி சூப்பரிண்டெண்டன்ட்க்கு பார்த்தோம், 2 டயர் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரே ஒரு டயர் தான், அதுவும் MCQ பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு டயர் 1. இது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம சூப்பரிண்டெண்டன்ட்க்கு பார்த்த மாதிரியே இங்கேயுமே வந்து ஒரு டைப்பிங் டெஸ்ட் வந்து ஒன்று வைக்கிறாங்க. அந்த டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் பர் லிமிட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம் ஃபீஸ் இதுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் வந்து UR அன்ரிசர்வ்டு, OBC, EWS இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் வந்து நீங்கள் செலுத்தணும். இது இல்லாமல் விமன், அப்புறம் SC, ST, PWD இது மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் விமன் கேண்டிடேட் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபீஸே இல்லை, ஃபீஸ் எதுவுமே நீங்கள் செலுத்த தேவையில்லை. அதனால் இதை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டயர் 1 எக்ஸாமுக்கான சிலபஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. டயர் 2க்கான சிலபஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஒரு வாட்டி வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சிருங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ணிடக்கூடாது. அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்தவித தவறும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலேட்டடாகவோ இல்லை இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாகவோ ஏதாச்சும் சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான ரிப்ளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.